ஒரு சில இடத்துல போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா, இப்ப பொதுவா நாமளும் வந்து சாமானியன் மாரி பேசிட்டு போயிடலாம். காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கலைன்னு. காவல்துறை இதுக்கு மேல என்ன பாதுகாப்பு வழங்கியிருக்க முடியும்னு தான் எனக்கு புரியலைங்க. என்னன்னா, அந்த இடத்துல இவங்க 2 இடத்த கேட்கறாங்க. முதல் இவங்க தவேகா கட்சி சார்புல குடுக்க கேட்ட இடம் வந்து இன்னும் கொஞ்சம் கிராம்டான ஏரியா. அத தாண்டி இல்லங்க. அது ரொம்ப சின்ன ஏரியான்னோனே இன்னொரு இடத்த கேட்கறாங்க. அதுக்கும் போலீஸ் பெர்மிஷன் குடுக்குறாங்க. அந்த இடத்துலயும் நேத்து ஆக்டிங் டிஜிபி வெங்கட்ராமன் சொன்னது போல, அங்க ஒரு 500 காவல்துறையினர இவங்க நிறுத்தியிருக்காங்க. சோ 500 காவல்துறையினர் அங்க இருக்கும்போது, அதுக்கு மேல நீங்க அங்க போட முடியாது. ஏன்னா, 500 பேத்துக்கு மேல நீங்க அங்க நிறுத்துனீங்கன்னா, வரப்போற கட்சி தொண்டர்கள் அங்க வந்து இன்னும் இருக்க முடியாது. நீங்க ஒண்ணா போலீஸ நிறுத்தலாம், இல்ல கட்சி தொண்டர்கள நிறுத்தலாம். சோ கட்சி தொண்டர்கள் 10,000 பேர் நீங்க கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு 20 தொண்டருக்கு ஒரு காவல்துறை பெர்சனல்ங்கிற கணக்குல தான் 10,000க்கு 500 பேத்த இங்க நிறுத்தியிருக்காங்க. அதுதான் ரேஷியோ அக்ராஸ். நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் அதுதான் பொதுவான ரேஷியோ இருக்கும். எனக்கு எங்க போலீஸ் தப்பு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, பர்மிஷனே குடுத்திருக்க கூடாது. இல்ல 2 இடத்துல நாங்க பார்த்திருக்கோம். இந்த கிரவுட உங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இத நான் பர்மிஷனே குடுக்க முடியாது. நீங்க வேணா பொதுக்கூட்டம் நடத்திக்கங்க. ஒரு பெரிய இடத்த எடுத்து நீங்க பொதுக்கூட்டமா போட்டுக்கங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கலாம்.